தமிழக ஆந்திர எல்லைப் பகுதியான நாயக்கநேரியில் காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருகிறது. காட்டு யானைகளை பொதுமக்கள் விரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் காண்டிபன். எத்தனை காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்திருக்கு? இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. அதாவது தமிழக ஆந்திர எல்லை பகுதி இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பேரணம்பட்டு அடுத்த பகுதி பத்திரப்பள்ளி. இதோடு தமிழக எல்லை பகுதி முடிவடைகிறது. அதுக்கப்புறம் ஆரம்பிக்கக்கூடிய பகுதி தான் ஆந்திர எல்லை பகுதி. அந்த ஆந்திர எல்லை பகுதியில் சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது நாயக்கநேரி மலைப்பகுதி. மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கிராமமானது தற்போது பார்த்தீங்கன்னா யானைகளால் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது. 3 காட்டு யானைகள் தற்போது அந்த நாயக்கநேரி கிராமம் முழுவதும் ஆக்குப்பை பண்ணியிருக்குன்னு சொல்லணும். ஏன்னாக்கா அந்த யானைகள் காலையிலிருந்து தொடர்ந்து அந்த பகுதியில் அட்டகாசத்தில் ஈடுபட்டு இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில வீடுகளும் சேதமடைந்து இருக்கிறதாகவும் தெரிகிறது. அதே போல அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களும் சேதமடைஞ்சிருக்கிறது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த நாயக்கநேரி அந்த மலை சுற்றியே பார்த்தீங்கன்னா 22 யானைகள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இருந்ததாகவும், அதில் இப்போ அந்த யானைகளுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டு 3 குழுவாக பிரிந்திருக்கிறது. 6 யானைகள் கொண்ட ஒரு குழு, 8 யானைகள் கொண்ட ஒரு குழு, இன்னொரு புறம் 8 யானைகள் கொண்ட ஒரு குழு தனித்தனியாக பிரிந்திருக்கிறது. இவர்கள் இந்த யானை அந்த குழுக்கள் அடிக்கடிக்கு சண்டைகள் ஏற்பட்டதாகவும் அந்த கிராம பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு 6 யானைகள் கொண்ட ஒரு குழுவில் ஒரு பெண் யானை இருந்திருக்கிறது. அந்த யானை கடந்த வாரம் உயிரிழந்திருக்கிறது. உயிரிழந்ததை தொடர்ந்து தற்போது 5 ஆண் யானைகள் மட்டும் அந்த குழுவில் இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த யானைகளுக்குள் அவ்வப்போது சண்டை ஏற்படுவதாகவும், இதனால் கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை அழிக்கிறதாகவும், அதே நேரத்தில் கிராமத்துக்குள்ள நேரடியாக இரவு நேரங்கள் பகல் நேரங்கள் தொடர்ந்து உள்ளே நுழைந்து அட்டகாசத்தில் ஈடுபடுவதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறாங்க. தற்போது 3 யானைகள் அந்த கிராமத்திற்குள்ள நுழைந்து அங்கு இருக்கக்கூடிய வீடுகளும் மற்றும் விவசாய நிலங்கள் சேதப்படுத்தி வருவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். கண்டிப்பா இப்ப 3 காட்டு யானைகள் விளைநிலங்கள் அது மட்டும் இல்லாம வீடுகளையும் சேதப்படுத்தி வரக்கூடிய நிலையில இந்த பொதுமக்களே காட்டு யானைகளை விரட்டி வரும் சூழல் அங்க இருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள் இருக்கு. அப்ப வன அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கா? அங்க பொதுமக்களுக்கு பாதுகாப்பான சூழல் நிலவுகிறதா? காண்டிபன், காலையில் 9 மணி வரை தொடர்ந்து பொதுமக்கள் அந்த காட்டு யானைகளை மலைப்பகுதிக்கு விரட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து ஆந்திர வனத்துறைக்கு தகவல் கிடைக்கப்பட்டு வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் தற்போது அந்த காட்டு யானைகளை காட்டுக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதற்கு குறிப்பாக பட்டாசுகளை பயன்படுத்தியும் பொதுமக்கள் அங்கே ஒன்றாக கூடி யானைகளை ஒரு பக்கமாக திசை திருப்பி காட்டுக்குள் அனுப்பும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அதே நேரத்தில் இது ஆந்திர தமிழக எல்லை பகுதி என்கிற காரணத்தினால் ஏற்கனவே பேரணம்பட்டு, சாராங்கல் உள்ளிட்ட அந்த மலை பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய மலை கிராமங்களுக்குள் ஏற்கனவே காட்டு யானைகள் புகுந்து அவ்வப்போது அட்டகாசத்தில் ஈடுபட்டிருந்தது. தற்போது அந்த மலைப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய யானைகள் மலைக்கு மீண்டும் திருப்பப்படும் பட்சத்தில் அது தமிழக எல்லைக்குள் நுழைந்து தமிழகத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வனத்துறையினர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழக ஆந்திர எல்லை பகுதியான நாயக்கநேரியில் 3 காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து விளைநிலங்கள் மற்றும் வீடுகளை சேதப்படுத்தி வருவதால் மக்களே காட்டு யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்து எமது செய்தியாளர் காண்டிபன் வழங்கிய தகவல்களை பார்த்தோம்.